ஒரு பேர் தொலைகிறதுக்கும் ஒரு உண்மையை தொலைகிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குல்ல. இப்போ நான் சொல்ல போகிற இந்த கேசஸில் தொலைஞ்சது பீப்புள் மட்டும் இல்லை, உண்மையும் தான். இதுதான் மிஸ்ஸிங் 411. இன்னைக்கு வரைக்கும் யூஎஸில் நேஷனல் பார்க்ஸ், ஃபாரஸ்ட், ரிமோட் ஏரியாஸுக்கு போகிற பீப்புள் கிளியர் ரீசன் இல்லாமல் காணாமல் போகிற கேசஸ் இருக்கு. அதுவும் இது ஹண்ட்ரட்ஸில் இல்லை, தௌசண்ட்ஸ் மேலே. யாரும் தெரிஞ்சுக்க முடியாத ஒரே கேள்வி தான் இது, அவங்களுக்கு என்னதான் ஆச்சு. இதை யோசிச்சா இன்னும் க்ரீப்பியாக இருக்கும். யாராவது காணாமல் போன அந்த எக்ஸாக்ட் டேலேயே சில சமயம் சேம் நைட்டில் வெதர் சடனாக சேஞ்ச் ஆகும். மழை, ஸ்னோ, ஹெவி ஃபாக்னு. இதனால ஸ்னிஃபிங் டாக்ஸுக்கு சென்ட் கிடைக்காது அண்ட் ஃபுட் பிரிண்ட்ஸ் எல்லாம் எரடிகேட் ஆகிடும். ரொம்ப ரொம்ப ஃபியூ கேசஸில் மட்டும்தான் உயிரோடவும் அண்ட் உயிர் இல்லாமையும் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆனால் ட்விஸ்ட் என்னன்னா, உயிரோடு இருந்தவங்க கிட்ட என்னாச்சுன்னு கேட்கும்போது அவங்க என்ன நடந்ததே ஞாபகம் இல்லைன்னு சொல்கிறதும் அண்ட் உயிர் இல்லாதவங்க உடம்புல இருந்து எதுவுமே ட்ரேஸ் பண்ண முடியாத ஒரு ஸ்டேட் தான் காமன். இன்னும் டிஸ்டர்பிங்காக இருக்கிறது என்னென்னா, சில கேசஸில் மட்டும் ட்ரெஸ், ஷூஸ், பிலாங்கிங்ஸ்னு கிடைக்கும். அதுவும் காணாமல் போன இடத்துலேருந்து மைல்ஸ் தள்ளி. பட் ஸ்டில் அந்த பர்சன் கிடைச்ச பாடில்லை. என்னதான் அன்னோன் ப்ரெடக்டர், ஏலியன் அப்டக்ஷன், ஹியூமன் டிராஃபிக்கிங் ஆர் இன்டர் டைமென்ஷனல் ட்ராவல்னு ஸ்பெகுலேஷன்ஸ் இருந்தாலும் டேட் வரைக்கும் அங்கே இருக்கிற அத்தாரிட்டிஸ்க்கும் இன்வெஸ்டிகேட்டர்ஸ்க்கும் ஒரு கிளியர் ஆன்சரும் இல்லை. இது எல்லாத்தையும் டாக்குமெண்ட் பண்ணி புக்காக எழுதினவர் டேவிட் பால்டஸ், ரிட்டையர்ட் போலீஸ் ஆஃபீஸர். அவரோட கன்க்ளூஷன் இந்த விஷயத்தில் என்னன்னா, இங்கே என்ன நடக்குதோ அது மட்டும் நார்மல் இல்லை.